அடுத்தது 8, 9வது ஸ்லோகங்கள் 12வது அத்தியாயத்தில். மய்யேவ மனாதஸ்த்வ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மய்யேவ அத ஊர்த்வம் ந சம்சயः அத சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி மயி ஸ்திரம் அபியாசயோகேன ததோ மாம் இச்சாப்தும் அப்தும் ஜனஞ்சய இச்சாப்தும் தனஞ்சய மய்யேவ மனாதஸ்த்வ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மய்யேவ அத ஊர்த்வம் ந சம்சயः அத சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி மயி ஸ்திரம் அபியாசயோகேன ததோ மாம் இச்சாப்தும் ஆப்தும் ஜனஞ்சய. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மயி ஏவ மனஹா, மயி என்னிடத்திலேயே மனதை வைத்தவனாய், ஆதஸ்துவ நிறுத்து, மயி என்னிடத்தில், புத்திம் நிவேஷய புத்தியையும் வைத்திடு, அத ஊர்துவம் அதற்கு பிறகு, மயி ஏவ என்னிடத்திலேயே, நிவசிஷ்யசி உறைவாய், ந சம்சய ஐயமில்லை, இதில் மாற்று கருத்து இல்லை அப்படின்னு. ஆனால் சென்ற ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருது சம்சார சாகராத் பவாமி நச்சிராத் பார்த்த மையாவேச்சித சேதசாம், மையாவேச்சித சேதசாம் என்னிடத்திலேயே நிலை பெற்ற மனமுடைய அவர்களுக்கு மிருத்யு சம்சார உத்தராத், மிருத்யு சம்சார சாகராத்திலேருந்து உத்தரம் மேலேற்றி விடுகிறேன், கரையேற்றி விடுகிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த ஸ்லோகத்துக்கு தொடர்புடையதா இதுலேயும் மேலே என்ன சொல்கிறார், அவ்யக்த சேதசாம், அதாவது கண்ணுக்கு தெரியாத பொருள்கள் மேலே இருக்கிற மாதிரி. ஏன்னா இந்த 4-5 ஸ்லோகத்தில் பெருமாள் சகுன உபாசனை, பெருமாளை உருவுள்ளவன், பெருமாளுக்கிட்ட என்ன பார்த்தா தெரியும், என்ன பார்த்தா கேட்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற அந்த மனப்பான்மையில் நேரே ஒருவர் நிற்கின்றார். உருவமில்லாத ஒரு விஷயத்தை பற்றி சொல்லலை, உருவம் இருக்கிற சகுன உபாசனைக்கு சொல்லணும் என்று சொன்னால் முதல்ல என்ன பார்க்கணும், மயி ஏவ என்னிடத்திலேயே உன் மனதை நிறுத்து, என்னிடத்தில் உன் புத்தியை நிறுத்து வைத்திடு, அத ஊர்துரம் அதற்கும் பிறகு, மயி ஏவ என்னிடத்திலேயே நிவசிஷ்யசி நீ வசிஷ்யசி என்ன பண்ணுறார், என்னிடத்திலே உறைவாய் இருப்பாய், அதில் மாற்று கருத்தில்லை, அதில் ஐயமில்லை அப்படின்னு. அதாவது கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் கண்ணுக்கு தெரிகிற பெருமாளுண்ட நிச்சயமாக என்ன செய்யணும், பெருமாளுண்ட இதெல்லாம் வேணும்னு கேட்டார். கிளேஷா அவர்களுக்கு சிரமம் அதிகதா, உடல் பற்றுடையோரால் சரீரம்தான் முக்கியம் நினச்சின்றத காட்டிலும் எவர்கள் சர்வாணி கர்மாணி எல்லா கர்மங்களையும் என்னிடத்திலேயே துறந்து மத்பராக என்னையே உயர்பொருளாக கொண்டு அனன்யேன யோகேன மற்றொன்றை சாராத யோகத்தால் என்னையே தியானித்து உபாசிக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வை என்ன பண்ணுற சமுத்திரத்தை உத்தரதா மேலேற்றி, இந்த வாழ்வாகிற சமுத்திரத்திலிருந்து அவரை மேலேற்றி கரையேற்றி விடுகிறேன் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் சொன்னார். ஆனால் அதற்கு தொடர்புடையதாகவே இங்கே என்ன சொல்கிறார், மயி என்னிடத்திலேயே உன் மனதை நிறுத்து, என்னிடத்திலேயே உன் புத்தியையும் வைத்திடு, அத ஊர்துரம் அதற்கு பிறகு என்னிடத்திலேயே நீ வசிஷ்யசின்னு சொன்னால் வசிப்பாய், இங்கே எங்கிடத்தையே வசித்துடு அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் தனஞ்சய அப்படின்னு கூப்பிட்றார். இந்த 3-4 ஸ்லோகத்தை கழித்து இப்போ தான் அர்ஜுனனை கூப்பிட்டு ஆனால் மையை என்னிடத்தில் சித்தத்தை உறுதியாக நிறுத்துவதற்கு ந சக்ஷோசி, திடீர்னு இப்போ கூட்டி இங்கே நிறுத்துன்னு சொல்கிறத காட்டிலும் என்ன சொல்லணும், சக்தி இல்லை ஆகினேன் ந சக்னோஷி, என்கிடத்தையே உன்னுடைய மனசை நிறுத்துவதற்கு சக்தி இல்லை என்றாலும் ததா அப்பொழுது அது என்ன பண்ணலாம், அபியாச யோகத்தினால் என்னை அடைவதற்கு இச்சன்னு சொன்னால் இச்சாமி அப்படின்னு சொன்னால் விரும்பு, ஆப்தும் இச்சாமித்தும் ஜனஞ்சய இச்சாமி ஆப்தும் தனஞ்சய, அதாவது என்னிடத்திலேயே இப்போ என்ன சக்னோஷி அதை சொல்கிறேன், என்னிடத்திலே உன் மனதை நிறுத்து அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். ஆனால் எப்படி திடீர்னு அந்த பழக்கம் வருமா, ஒரே ராத்திரியில் ஒரு பகலில் வருமா, வராது. ஆனால் அதனால் என்ன பண்ணோம், அபியாச யோகேன யுக்தாத்மா எப்படியுமே என்ன பண்ணும், எப்போவுமே அபியாச யோகத்தினால் என்னை அடைவதற்கு விரும்பு, நல்லபடியாக பழக்கப்படுத்திக்கணும், பெருமாளை தினமோடு 2 வேளையை சேவிக்கணும், யோகம் செய்யணும், அப்புறம் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படியே என்பதற்கு விரும்பு. அது தான இடத்துல அந்த என்ன பண்ணும், தன்னடைவே நாளடைவில் அந்த என்ன பண்ணும், அந்த விருப்பம் மேலும் செய்தியாக இருக்கிறது காட்டிலும் அதுவே செயல்பாட்டில் வரும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அத ஊர்துவம்
அதுக்கப்புறம் உடனே மனசை செலுத்தின உடனேவே மனசு நின்றுடுமா, அப்படியே நிற்குமா? அதற்கு ஈஸ்வர சங்கல்பம் வேணும். நம்மளோட கர்மாதீனமாக நம்மளுக்கு அது கிடைக்கக்கூடியதாக இருந்தால் தான் கிடைக்கும். அதனால தான் மதீயம் ததீயமிதி பேதமபகாய சர்வம் ஈஸ்வர ஆதீனம் இது ஸ்திதி. எல்லாமே ஈஸ்வர ஆதீனத்தில் தான் நடக்கும். நான் சக்னோஷி திடீர்னு பெருமாளண்டியே கொண்டு மனதை நிறுத்துன்னு சொன்னால் அது வாய்ப்பில்லை, நடப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னால் என்னையே அடைய வேண்டும் என்கிற யோகத்தினாலாவது அப்படி ஒரு விருப்பத்தை வளர்த்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அபியாச யோகம் அப்படின்றது என்னன்னு கேட்டால் 6வது அத்தியாயத்தில் பெருமாள் ஒன்று சொன்னார், அஷ்டாங்க யோகத்தை பயன்படுத்தி நீ பண்ணலான்னு. அப்போ அர்ஜுனன் கேட்குறான், அதாவது இப்படியெல்லாம் நீ அங்கே உட்காரு, ஒரு தரையிலேருந்து 5 இன்ச்சு ஒசரமாக ஒரு பலகையை போட்டுக்கோ, ஏகாகிர சித்தேன மூக்கு நுனியை பார்த்துண்டு கண்ணை மூடிண்டு அப்படிலாம் சொல்லி கொடுக்குறார். இதெல்லாம் பண்ணிவிட்டு பாதியில் நிறுத்திட்டா என்ன ஆகும் கிருஷ்ணா? இது ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து பண்ண முடியாது போல இருக்கே அப்படின்னு. அப்போ பெருமாள் சொல்கிறார், அர்ஜுனன் கேட்குறான், அயதி ஸ்ரத்தையோபேதா யோகச்சலிதமானதா அப்ராப்பிய யோக சம்சித்திம் காம் கதிம் கிருஷ்ண கச்சதி அப்படின்னு கேட்குறான். என்னப்பா இப்படிலாம் சொல்லி கொடுக்குற, இதெல்லாம் பண்ணுறேன், ரொம்ப தொடர்ந்து பண்ணும்போது அதில் ஒரு வெறுப்பு வருது, சலிப்பு வருது, பாதியில் நிறுத்திடுறேன். அப்போ என்ன காம்கதிம் கிருஷ்ண கச்சதி, அவன் எங்கே போவான்? அவனுக்கு என்ன நடக்கும்? பாதியில் விட்டுட்டாக்கா அந்த ஜென்மா கடத்தேருமா கடத்தேராதா அப்படின்னு ரொம்ப பெரிய சந்தேகம்லாம் வருது. பெருமாள் என்ன சொல்கிறார், அபியாசேன கௌந்தேய வைராக்கியனச்ச கிருஹ்யதே அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். தொடர்ந்து நீ இதை அபியாசமே பண்ணிட்டு இருந்தா, இது அபியாசம் என்று சொல்ல என்ன பழகுதல், பழகினா தான் அதில் என்ன பண்ணோம், நாளடைவில் அதுக்கு உனக்கு ஒரு ஈடுபாடு வரும். அதனால் தொடர்ந்து பண்ணி கொடுத்தால அந்த இதில் பழக்கம் வரும். அப்புறம் பெருமாள் இன்னொன்று கூட சொல்கிறார், நகி கல்யாணக்கிறது கஷ்டித்து துர்கதிம் தாத்த கஷ்டதி. இப்படியெல்லாம் பழக்கப்படுத்திட்டான், பாதியில் நின்று போச்சு, சரீரத்தில் இருந்து அந்த ஜீவன் கிளம்பி அது வேலையை பார்க்குறதுக்கு போயிடுது, இந்த சரீரம் பழசா எடுத்துன்னு இதை விட்டுட்டு போயிடுது. மோரோவர் அது இனிமேல் இந்த சரீரத்தில் இருந்து ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லைன்னு வேற தோணி போச்சு அதுக்கு. அதனால் இந்த சரீரம் லாய்க்கு இல்லைன்னா இதை உபயோகம் இல்லாத இந்த சரீரத்தை விட்டுட்டு ஜீவன் கிளம்பி போயிடுது. இப்படிலாம் பண்ணால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு அர்ஜுனனுக்கு டவுட் வருது, சந்தேகம் மேலுக்கு மேலே எழும்புறது. அப்போ உடனே அர்ஜுனன் பெருமாளை கேட்ட உடனே பெருமாள் என்ன சொல்கிறார், நோ ஆக்ஷன் கோஸ் அன்நோட்டிஸ்ட். நம்ம சொல்கிற மாதிரி அடிக்கடி இது பெருமாளோட வார்த்தை தான். எந்த ஒரு வேலையும் செய்துன்னு இருக்கிற எந்த ஒரு பழக்கமும் அது பாதியில் போயிடுதுன்னா அதுக்காக கவலைப்பட வேண்டாம், நல்ல பழக்கமாக இருந்தா. என்ன சொல்கிறார், நகி கல்யாணகிறது கஷ்டித்து துர்கதிம் தாத்த கஷ்டதி. இப்படி பாதியில் போனதுனால தாத்த அர்ஜுனன் எப்படி பெருமாள் கூப்பிட்றார், தாத்த அப்படின்னு கூப்பிட்றார். துர்கதிம் தாத்த கஷ்சதி, எப்போவுமே அவன் கெட்ட வழிக்கு நல்ல கதியை அடைவான். நான் ஸ்ரீமதாம் கேகே யோக பிரஷ்டோபிஜாயத்தே. இப்படிலாம் பண்ணும்போச்சு அடுத்த ஜென்மா கிடைக்க போகிறதுன்னு சொன்னால் ஸ்ரீமதாம் கேகே, நல்ல ஒரு வசதி உள்ள குடும்பத்தில். எது போல் வசதி, இதுபோல் மீண்டும் மீண்டும் யோகம் செய்வதற்கு அதுபோல் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்து ஸ்ரீமதாம் கேகே யோக பிரஷ்டோபிஜாயத்தே. அதில் விட்டு போன யோகத்தை மறுபடியும் அடுத்த ஜென்மாவில் அவன் தொடர்ந்து செய்வான் அப்படின்னு அப்போ சொல்லி கொடுக்குறார் 6வது அத்தியாயத்தில். அதை இங்கே சொல்கிறார். 6வது அத்தியாயத்தில் கூறிய வண்ணம் அஷ்டாங்க யோகம் பழகி மனதை இடைவிடாது ஒரு நிலைப்படுத்த முயலுவதல். 2வது பகவானுடைய நாம ரூப குண சரித்திரங்களை சிந்தித்தலும் அவற்றை கூறும் நூல்களை அடிக்கடி படித்தலும் கேட்டலும் இதெல்லாம் பழக்கத்தில் வரும். அப்புறம் 10வது அத்தியாயத்தில் கூறியபடி மனம் எங்கெங்கு செல்கின்றதோ அங்கெங்கெல்லாம் பகவானுடைய விபூதியை சிந்தித்தல். தொடர்ந்து அது மனசு தானே. இப்போ சில பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னோம், அது இங்கே தான் இருக்கோ, இருந்துகிட்டே இருக்க சிகாகோ போகும், சிகாகோலேருந்து கிரீன்லாண்டு போகும், அங்கேருந்து ஒரு ஷவர்ட்டி அடிச்சுட்டு இங்கே நம்ம ஊரில் இருக்கிற பத்ரிநாத்துக்கு வரும், அங்கேருந்து கீழே இறங்கி காஞ்சிபுரத்துக்கு வரும். அப்படின்னா அது எல்லா இடத்துக்கும் உட்காண்ட இடத்துலேருந்தே போயிட்டு வந்துன்னு இருக்கோம். ஏன்னா மனசு என்பது வேகம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த மனோவேகத்துக்கு அது ரொம்ப தூரம் போகும். அதனால் இது மனம் எங்கெங்கு செல்லுகின்றதோ அங்கங்கெல்லாம் பகவானுடைய விபூதியை சிந்தித்தல். எங்கெங்கே சென்றாலும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அங்கங்கிருப்பது நீ என்றோ பராபரமே. பெருமாள் தான் எங்கேயும் இருக்கார், அதனால் அது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருது. அதுபோல் மேலும் 11வது அத்தியாயத்தில் காட்டி அருளிய விஸ்வரூபத்தையோ அவதார வடிவையோ தேவரூபத்தையோ தியானித்தல். இப்படி அபியாசம் என்பது பல வகைப்படும். அதனால் இந்த அபியாசத்தை கண்டு அபியாச யோகத்தினால் என்னை அடைவதற்கு விரும்பு அப்படின்னு பெருமாள் சொல்லி கொடுக்குறார். அடுத்த 10வது ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.